பார்வதி வந்து பதனி வேலை தான் பார்த்தாங்க திவ்யாவுக்கு அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கிட்டாரு விக்ரமும் சபரியும். சபரியாவது பார்த்தது தான் கண்டுபிடிச்சாரு, விக்ரம் வந்து பார்க்காமலே கண்டுபிடிச்சிட்டாரு. விக்ரம் வந்து இங்கே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்து பார்த்தேன், ரொம்ப நேரமாக நம்ம ஆடிட்டுருக்கோம், இங்கே ஒன்றுமே நடக்கலைங்கும் போதே சரி யாரோ வந்து ஃபன் பண்ணுறேங்கிற பேரில் பயங்கரமாக வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உடனே கரெக்ட் விக்ரம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. பார்வதி அங்கே தான் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, யாரோ அடுத்தவங்களை வந்து நெருப்பு ஏற்றி விட்டுட்டு அதில் குளிர் காஞ்சிட்ருக்காங்கன்னு எனக்கு க்ளீனாக தெரிஞ்சது, அது யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. உடனே இவ்வளோ நேரம் இதாக இருக்குன்னா பாசிட்டிவிட்டி கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார். சொன்னோடனே ஓஹோ நான் நெகட்டிவிட்டின்னு சொல்லி இவர் சொல்கிறாராமா, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாராமா எல்லாருக்கிட்டேயும். போடா டே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பாட்டு போகிறாங்க. உடனே வந்துட்டு விக்ரம் சொல்கிறாங்க, அதை பற்றி எப்படி சொல்லிட்டு போகுது பற்றியா, இது இப்படி தான் சொல்லும், ஸோ இதுதான் ஏதோ வேலை பண்ணியிருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திவ்யா கேட்குறாங்க, எப்படி விக்ரம் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கானாவினத்தன்னா கனி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் வந்து பார்வதி வந்து திவ்யா ஏதோ சொன்னாங்க போல இருக்குது, அது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனைக்கு நான் எப்படி போக முடியும், அவங்க பாட்டுக்கு சும்மா ஏதோ பண்ணியிருக்காங்க, நான் பார்வதி கிட்ட சொல்லிட்டேன், பார்வதியும் உடனே வெளியே போயிட்டாங்க, அதுக்கு திவ்யா என்கிட்ட சண்டைக்கு வராங்க, நீங்கள் தானே கேப்டன் உங்ககிட்ட தானே சொல்லுவோன்னு என்கிட்ட சண்டைக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கானாவினத்தோட சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் பார்வதி ரொம்ப கிளவராக ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா திவ்யாவுக்கு வந்து கண்ட்ரோல் கிடையாது, பயங்கரமாக கோவப்படுவாங்க. பார்வதி நல்ல நாசூக்காக எல்லா வேண்டாத வேலையும் பண்ணி விட்டுட்டு வெளியில் பேசும்போது ஹான்னு சிரித்து அமித்தையும் கானாவினத்தனாவையும் ஏமாற்றிடுவாங்க, அவங்களும் ஏமாந்துருவாங்க. பட் இங்கே பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாத வேலை. ஆனால் திவ்யாவோட வார்த்தைகள் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறதுனால அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா திவ்யா தான் மோசம், பார்வதி வந்து உண்மையிலே நல்லதை தான் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு கூட இதை கேட்டுட்டு அமித் சொல்லுவாங்க, இந்த வந்துட்டா திவ்யா அவ இவன் இப்படிலாம் அவர் பேசவே மாட்டார். இது ஆக்சுவலாக ரொம்ப சாதாரண வார்த்தை, வேறு யாராவது கண்டஸ்டன்ட் சொன்னான். பட் அமித் வாயிலேருந்து அது கேட்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி ஆமாம் உன் டான்ஸ் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம், இப்போ அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுவும் இந்த மாதிரிலாம் அவர் பேச மாட்டார். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இப்படி கானாவினத்தனா இவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது சபரி வராரு. சபரி சொல்கிறாரு, நான் பார்த்தது ஒன்று சொல்லிடுறேன், வேணும்ன்ட்டு தான் பார்வதி வந்து திவ்யாவை இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தா, திவ்யான்னு சொன்னா, மொட்டை கத்தின்னு சொன்னா, அவள் வேணுக்குண்டு தான் பண்ணா, நீ பேசுறது பேசிக்கோ, ஆனால் உண்மையிலேயே வேணும்னு பண்ணாங்கிறத நான் பார்த்ததுனால உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சபரி வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வினோதனாவும் விட்டுறாங்க. கனியக்காவும் அப்படியா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களும் அப்படியான்னு கேட்டுட்டு விடுறாங்க. எதுக்காக இந்த வேலை பண்ணிவிட்டு அழகாக ஒரு டீமுக்குள்ளே உள்ள ஒற்றுமையை குலைச்சி விட்டாச்சு. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.